பிரதீப், வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் இந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகிறது அது சக்ஸஸ் கிடையாது. நாங்கள் 2 பேரும் உழைச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கோம் இல்லையா, இதுதான் சக்ஸஸ். அதுக்காக அவர் ஒரு ஜேர்னி, நான் ஒரு ஜேர்னி. கடைசியாக உன்னை இங்கே நான் இங்கே இப்படி டைரக்டராக நின்று ஆக்டராக அங்கே உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து மேம் என்ன பண்ணான்னா, எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்து காட்டும் போது சூப்பராக இருந்தது. அவன் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 minutes தானே பண்ணுவான், இவன் எப்படி படம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சர்ன் இருந்தது மேம். ஒரு ஃப்ரெண்டாக கட் பண்ணால் ஒரு 6 மாதத்தில் சைன் பண்ணி அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன காமெடி அது, ஜாவா அந்த மாதிரி வந்து நிற்கிறான். அவன் லைஃப் போயிட்டே இருக்கு, நான் மட்டும் அப்படியே அங்கேயே தான் இருக்கேன். அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுலர் ரூமில் படுத்துட்டு அப்படின்றான். அப்போ வந்து அன்புன்ற கேரக்டர் என் லைஃப்பில் ஒருத்தர் இருக்கான். அவன் சொன்னான், டேய் உனக்கு அப்புறம் வந்தவன்டா, முன்னேறி போயிட்டே இருக்கான், இப்போ நீ இன்னும் லவ் பண்ணிட்டு லவ் போயிட்டு இப்படி இருக்கியடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அவனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவன் போய் படம் பண்ணதுனால தான் நான், இன்னொருத்தர் இருக்கான் போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா, சீரியஸாக இருப்பான். ஆனால் அவனு என்ன பார்த்தா சார் 2 பேரும் இவனை பார்த்து தான் படம் பண்ண போனோம். ஸோ ஹியர் யூ மேட் அஸ், தோ வி ஸ்டார்டட் பிஃபோர் யூ மேட் அஸ் ஃபாலோ யூ. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஹீரோன்னு வந்து ஹைரோ வாலான் இருக்கேன்னு சொல்கிறேன். நான் அப்போ நம்ம இதுவே இல்லை மேம் சூப்பர் அப்படின்ட்டு இமீடியட்டாக. ஏன்னா இவன் எப்படி 6 மாதத்தில் வந்து நிற்பான், எங்கேயாவது ப்ரொடக்ஷன் பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக நிற்பான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம். எடு வண்டியை, யார் அடுத்த ஹீரோவாக பண்ணுறேன் நானே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த ஹீரோன்னு. அப்போ அவனுங்க ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க நிறைய பேர், தம்பி இரு 1 வருஷத்தில் வருவான், உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் மாறும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ரியாக்ஷன் மாறும் பிரதீப். லவ் டுடேக்கு முன்னாடி உன்னை உருவ கேலி பண்ணவங்களாம் இப்போ வந்து நீ அழகாக இருக்க அப்படின்றாங்க. இந்த படத்தில் மாறிச்சு.